சார் நான் நெறைய ஜென்ரலா அவங்களோட இன்டர்வியூ கார்த்திக் ஈஸ்வர் நான் சர்ச் பண்ணும்போது, பாடி பில்டர் அப்படின்றப்போ நெறைய டிப்ஸு. ஸோ பாடி எப்படி ஃபிட்டா வச்சுக்கணும். ஸோ எப்படி உங்களோட ஜிம் ட்ரெய்னிங் வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும். ஃபுட் ஹேபிட்ட வந்து எப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டக்குனு நாங்க ஒரு நியூஸ் பார்க்கும்போது அவர் பயங்கர டிவோஷனலா வந்து ம். பேசுறாரு. சிவன் டிவோட்டியா இருக்கிறாரு. எப்படி இது 2க்குமே சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஆனா நீங்க 2யுமே வந்து சம்மந்தப்படுத்தி 2ம் ஒண்ணு தான். அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி ஸ்பிரிச்சுவல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க? சிவன் மீது உங்களுக்கு தீவிரமான ஒரு பக்தி வர காரணம் என்ன? அதான் நான் அதே சொல்லியிருந்த மாரி தான் வீட்ல ஃபாலோ பண்றத பார்த்தா நம்மளும் இன்ஸ்பயர் ஆகுறது. எல்லாரும் இப்போ வந்து 10 பேர் பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் தான் அத என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ம். இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருள் எல்லாரும் பார்த்து பார்க்குற மாரி போவாங்க. அதுல ஒருத்தர் தான் அந்த பொருள் ஏன் இங்க ரொம்ப நாளா இருக்கு? ஓகே. அப்படின்னு ஒரு தேடல் வரும். நம்ம தேடல் எங்க அதிகமா இருக்கோ, அங்க வந்து உங்களுக்கு அதோட சுவாரஸ்யம் விஷயங்கள் அதிகமா இருக்கும். ம். அப்படிங்கும்போது அந்த லிங்கம் என்ன மத்த கடவுளுக்கு உருவம் இருக்கு, இவருக்கு மட்டும் ஏன் உருவம் இல்ல? ஓகே. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? ம். அது ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு எனக்கு ஒரு தேடல் இருந்தது. ஸோ, அப்ப தேடல் இருக்கும்போதே, அப்ப சுத்தி முத்தி பார்க்கும்போது, அந்த ஆட்டுக்கால், அம்மிலாம் பார்க்கும்போது, என்ன ஏதோ ஒரு இயற்கை கூட மெர்ஜாவே இருக்கே! ஓகே. மத்ததெல்லாம் உருவம் இருக்கு. உருவம் இருக்கிறது எப்படி கடவுளாகும்? எனக்கு புரியலையே! உருவம் இருக்குதுன்னா, அப்ப நம்ம தானே கடவுள். ம். பெண்மாருக்கு ட்ரெஸ் போடுறாங்க, ஜுவல்ஸ் போடுறாங்க, ஆடம்பரமா இருக்காங்க. அப்போ எனக்கு கன்ஃப்யூஷன்ஸ் ஆச்சு. அப்பன்னா நான் ஓகே. எங்க ஏஜ்லயே இருந்திருக்கு எனக்கு அது. ஓகே. அ. ஒரு பக்கம் நான் வந்து ஒரு துருதுருவான விளையாட்டு புள்ள. ம். படிப்ப தாண்டி எனக்கு இயற்கைய ரசிக்க, இயற்கை கூட ட்ராவல் ஆகுறது, ம். இயற்கைய ஆராய்ச்சி பண்றது. ஓகே. அப்படிதான் எனக்கு பிடிக்கும். அப்பதான் இந்த லிங்கத்த பத்தி நான் சர்ச் பண்ணும்போது, ம். அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு. ம். ஆனா அது கல்லு தான். ஆனா கல்லுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குங்கும்போது, அப்பதான் நினைக்கிறேன், அத வச்சு நமக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு. ம். அப்ப பார்க்கும்போது பல பேர் பல விஷயம் சொன்னாங்க. அது வந்து ஆண், பெண் சேர்த்தது தான் ஒரு ஒரு ம். விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள தான் வந்து நம்ம எப்படி வாழணும்ங்கக்கூடிய மகத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கும்போது, நம்ம தாய் தகப்பன் நம்ம இழந்தாலும், ம். இந்த மாரி ஒரு ஒரு ரிலிஜியனா, ஸ்பிரிச்சுவலா நம்ம இருக்கும்போது தவறு செய்ய மாட்டோம். ஓகே. நம்ம அப்பா, அம்மா நம்ம நல்லது சொல்லிக் குடுப்பாங்க. ம். தப்பு சொல்லிக் குடுப்பாங்க. நியாயம் தர்மம் தெரியும். இப்ப நம்ம அவங்க அம்மா, அப்பா இல்லாதவங்க நம்ம பெத்தது யாருன்னு தெரியாம நம்ம ஆறாத அறிவுங்கிறது எதுக்கு இருக்குன்னா, ஓகே. நெறைய விஷயத்த அனிமல்ஸ் இல்லாத நம்மள்ட்ட விஷயங்கள் இருக்கு. ஆறாத அறிவு ம். இருக்கு. படைத்தலா இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். அப்ப அந்த ஆறாத அறிவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூனிவர்ஸால மட்டும் தான் முடியும்னு தெரிஞ்சுச்சு. ஓகே. நம்ம தவறிட்டோம் அப்புட்ன்னா, நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். தீவிரவாதம் பண்ண முடியும். நம்ம ஒரு 10 பேர கெடுக்க முடியும். நம்ம 10 பேர் தீவிரவாதத்த உண்டு பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த மாரி விஷயங்கள் நம்மள வந்து நல்ல வழி நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.